ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக மெதுவடை எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் உளுந்து வடை செய்யணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக உளுந்து ஊற வச்சு மாவு அரைச்சி கஷ்டப்பட்டு செய்யாமல் வீட்டில் இட்லி மாவு இருந்துச்சு அப்படின்னா அந்த இட்லி மாவுலேயே நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக மெதுவடை செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்ம குக்கிங் வீடியோஸை பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த அளவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நியூவான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற போல இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த வடை செய்யறதுக்கு இட்லி மாவு புளிப்பு இல்லாத இட்லி மாவை எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவில் இந்த வடை செய்யலாம். அப்படி இல்லைன்னா மறுநாள் வச்சுருந்து அந்த மாவில் நீங்கள் வடை செய்யலாம். 3 days 4 days ஆனதுக்கப்புறம் இட்லி மாவில் வடை செய்யாதீங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்காது, எண்ணெயும் குடிக்கும். அடுத்து இட்லி மாவு கூட 1/4 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவும் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க. இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கல. உப்பு வேணும் அப்படின்னா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இட்லி மாவு கூட அரிசி மாவும் கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் எடுத்துக்கிற இட்லி மாவு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா கெட்டியாக இருக்குல்ல. அதனால் நான் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எடுத்துக்கிற இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து அரிசி மாவையும் கோதுமை மாவையும் அதிகமாக சேர்த்துக்கலாம். 3 மாவையுமே நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடுங்க. நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து நீங்கள் க்ரஷ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போது மாவில் வந்து கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு, அதனால் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கேன். உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ மாவு கூட நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா மாவு கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பசந்து விட்டுக்கோங்க. மாவை இந்த மாதிரி நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து கையில் எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா கட்டை விரலால் மாவை இந்த மாதிரி தட்டி விட்டதுக்கு அப்புறமா மாவுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படியே மெதுவடை போலவே இருக்கும். டேஸ்ட்டும் மெதுவடை போலவே இருக்கும். இப்போ இந்த மாவை கீழே விட்டோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் ஈஸியாக விழுது பாருங்கள். இதுதான் மாவுடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்து வடை மாவை எண்ணெயில் டேரெக்டாக சேர்க்கறதுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கும்ல குழம்பு ஊற்றுற கரண்டி, அதை தண்ணியில் நனைச்சிட்டு மாவை உருண்டை ஷேப்பில் உருட்டிட்டு கரண்டி மேலே வச்சு தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போட்டு நீங்கள் கீழே விட்டீங்க அப்படின்னா மாவு வந்து கரண்டியில் ஒட்டாமல் ஈஸியாக கீழே விழும். வடை மாவுடைய கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள். மாவை கையில் எடுத்து உருண்டை ஷேப்பில் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரணும். அதே போல் தட்டி விட்டுட்டு அதில் ஹோல்ஸ் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது. மாவு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வடை ஷேப்புக்கு மாவை தட்டுறதுக்கு வராது. அதே சமயம் எண்ணெயில் போட்டு சுட்டு எடுக்கும்போது வடை வந்து எண்ணெய் குடிக்கும். மாவு தண்ணியாக இருக்க போல் இருந்துச்சு அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரா அரிசி மாவு அண்ட் கோதுமை மாவு சேர்த்து மாவை பசந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை நம்ம எண்ணெயில் போட்டு வடை சுட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெயை சுடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சுடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள். மாவை எண்ணெயில் போட்டதுமே பபிள்ஸ் வந்து மேலே எழும்பி வருதில்ல. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு மாவை வடை ஷேப்புக்கு தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. வடை மாவை எண்ணெயில் சேர்த்ததுமே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு பக்கம் வந்து வெந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பக்கம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா வடையை வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வைங்க. இதே மாதிரி இடையில இந்த வடை மாவை திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும். பேனில் இன்னொரு 2 வடை மாவு சேர்க்குற அளவுக்கு பிளேஸ் இருக்குது. அதனால நான் வந்து இன்னொரு 2 வடை மாவை வடை ஷேப்புக்கு தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கிறேங்க. இடையில இந்த வடையை வந்துட்டு திருப்பி விட்டு வேக வச்சோம் அப்படின்னா தான் 2 பக்கமே ஈவனாக ஒரே கலராக இருக்கும். அதே போல் மாவுமே உள்ளே வந்து நல்லா வெந்து வரும். ஸ்டவ்வை வந்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடையை சுட்டி எடுங்க. அப்போ வந்துட்டு வடை எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் மிக்சியிலே உளுந்து வடை செய்யறதுக்கு மாவு அரைச்சி கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் நல்லா புசுன்னு சாஃப்டாக வர்றதுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு டிப்ஸோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மெதுவடை ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் சொல்லியிருக்க டிப்ஸ் ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான ஒரு டிப்ஸு. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், வடையை வந்துட்டு திருப்பி விட்டு வேக வச்சதுக்கப்புறம் வடையோட கலர் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு. அதே போல் வடையை சுற்றி பபுள்ஸுமே வந்து நல்லா குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வடையோட கலர் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆனதும் வடைகளை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். வடையை வந்துட்டு எடுத்ததுமே சுட சர்வ் பண்ணாமல் இது ஒரு 20 மினிட்ஸுக்கு ஒரு பிளேட்டில் அப்படின்னா வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து போட்டு வைங்க.
ஏன்னா இந்த வடையில் இருக்க எக்ஸஸான ஆயில் எல்லாமே ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டோம் அப்படின்னா எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்காக தான். அவ்வளோதாங்க. இதே போல் மீதி இருக்கிற மாவுலையும் வடைகள் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லா மாவுலுமே வடைகள் செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா வடையை உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். வடை மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ மொறுமொறுப்பாக. அதே போல் வடையோட உள்ளேயுமே நல்லா வெந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெதுவடையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மெதுவடையை நான் அழுத்தி காமிக்கிறேன். அழுத்தி காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்றது. தெரியுதுல்ல எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், மெதுவடை எவ்வளோ ஈஸியாக அண்ட் சூப்பராக செஞ்சாச்சு இல்லை. இதுக்கப்புறம் மெதுவடை சாப்பிடணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இட்லி மாவு இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் நியூவான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.